ஹலோ குட் மார்னிங். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காலையிலே யாத்விக்கு பர்த்டேங்கிறனால ப்ரிப்பரேஷன்ஸ் கொஞ்சம் ஹெவின்னெல்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக தான் போகுது. ஏன்னா இட்லி நேற்று நைட்டே மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு, காலையில் எழுந்திரிச்சு இட்லி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, அதுக்கப்புறம் வடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுது. என்ன வடை வேணும் தங்கம் அப்படின்னு யாத்விக்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், பருப்பு வடை போதும்மா அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு பருப்பு வடையும் செஞ்சுட்டு அப்படியே தக்காளி சட்னி, அவருக்கு சட்னியில் இந்த தக்காளி வெங்காயம் போட்டு அந்த ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தால் மட்டும் போதும். தேங்காய் சட்னி பிடிக்காது. ஸோ அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் அவருக்கு ரெடி பண்ணிட்டோம். சைடு கேப்பில் நாங்களும் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். ஸோ சைடு கேப்பில் எல்லாமே பண்ணியாச்சு. ஏன்னா காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்டு முடிச்சதுமே கிளம்பிடும், ஒரு 9 o'clock கிளம்பணும். ஸோ அதனால் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணிவிட்டும் இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி வடை சுட்டு அதெல்லாமே பண்ணிட்டேன். வெளியில் வந்து பார்த்தா நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல், நல்லா தண்ணியாகவே இருந்துச்சு வெளியெல்லாம். ஸோ நம்ம சார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், இவர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுப்பில் நான், அவராக எந்திரிச்சிருவார் 8 o'clock ஆகும்போது. ஸோ அவர் எழுப்புறக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எந்திரிக்கிறக்கு. இல்லாட்டி கொஞ்சம் சிடுன்னு இருப்பார். அதனால் அவரை எந்திரிக்கட்டும்னு சொல்லிட்டு அவரை எந்திரிச்சதை குளிப்பாட்டிட்டு அவரை நான் விளக்கு கொடுத்து சாமியெல்லாம் கும்பிட்ருந்தேன். அவரையும் சாமி கும்பிட சொல்லிட்டு அப்படியே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஆரம்பிச்சாட்டோம். இட்லி, வடை, அதுக்கப்புறம் வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி இதை தான் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நியர்பையில் தான் இருக்குது. ஸோ ஒரு 10 minutes 15 minutes அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, நாங்கள் அதுக்கு ஹனுமான்னு சொல்லுவோம் கேரளாவில். ஸோ நியர்பைலேயே இருக்குது, அங்கேயே போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம். கொஞ்சம் குட்டி மலை மாதிரி தான் இருக்கும், மேலே ஏறுற மாதிரி இருக்கும், படிக்கட்டு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தான், பெருசாலாம் கிடையாது, கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி போய் கும்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம், இங்கே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பர்த்டேக்கு அங்கேயே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். பார்த்து அங்கெல்லாம் குட்டி குட்டி நாய் இருந்துச்சு, 2 நாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் பெருசு நிறைய வந்துகிட்டே இருக்குது, எங்கேருந்துடா வரீங்கிற மாதிரி இருந்துச்சு. மேலே போய் பார்த்தோன்னா வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு வியூ பார்க்குறக்கு. அந்த வெயில் எதுவும் இல்லைல்ல, ஸோ அதனால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. வெயில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் அப்படியே கும்பிட்டுட்டு இந்த தேங்காய் அது மாதிரியெல்லாம் கட்டியிருந்தாங்க ஹனுமான் சாமிக்கு. அந்த ஒரு இது நீட்டாக வச்சுருந்துச்சு. நாங்கள் போன டைம் போனப்போ எல்லாமே கலைஞ்சிருந்துச்சு, இந்த டைம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே என்ன சொல்கிறது, லட்டு வாங்கினோம். லட்டும் அதுக்கப்புறம் இந்த தட்டு வடை இருக்கும்ல, அது வாங்கினோம். அது நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு சார் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். சரி அவருக்கே ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்தோம். அவர் மோந்து பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அப்படியே சார் வேறு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரோட கேம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம சமையல் வேலை முடிக்கணும்ல, ஸோ அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நானுமே சமையலுக்குள்ளே வந்தாச்சு. என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தோன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் பாயாசம், அப்பளம், அதுக்கப்புறம் பொரியல், அவியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வடை காலையில் பண்ணோம்ல, ஸோ அது கொஞ்சம் மாவு இருந்துச்சா அதை அப்படியே சுட்டாச்சு. ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாமே நைட் எல்லாமே நான் கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு நைட் காலையில் எழுந்திரிச்சு மத்தியானத்துக்கு பெருசாக ஒரு வேலை அந்த மாதிரி இல்லை, சமைக்கிறது மட்டும்தான் மெயினாக இருந்துச்சு. அதுவும் சைட் கேப்பில் முடித்தேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ நான் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு மேலே பார்ட் 2 நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பர்த்டே கேக் கட்டிங்கெல்லாம் அதில் தான் வரும். இது ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் இதை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் வீடியோஸ் போட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படியே சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்தோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிங்க? உங்கள் வீட்லேயும் பர்த்டே வந்துச்சுன்னா இந்த மாதிரி இலையிலலாம் சாப்பாடு போட்டு வெஜ்ஜு சாப்பிடுவீங்களா, நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.